இந்த ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் மனம் விட்டு பேசக்கூடியங்களா, பாசிட்டிவான எண்ணங்கிறது அதிகமாக கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க. செயல் வீரர்களுங்க. அமைதியா, அன்பா, பண்பா நடந்துக்கூடக்கூடியங்களா இருப்பாங்க. எந்த நேரத்துலையும் கோபப்பட்டு கத்துறதோ ஆத்திரப்பட்டு அழுகுறதெல்லாம் கிடையாது. நீதி நியாயம் இதுக்காக குரல் கொடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க. சண்டை சச்சரவு விரும்ப மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே சமாதானமாக போகணும்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க. இதனாலேயே உங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. சபதம் செய்கிறது ஆர்ப்பாட்டம் செய்கிறதுலாம் உங்களுக்கு விருப்பமே கிடையாது. அமைதியாக இருந்து எந்த காரியமாக இருந்தாலும் செஞ்சு முடிக்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எந்த நபராக இருந்தாலும் ஒத்து போயிடுவாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே உங்களுக்கு பொறுமைங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கோபங்கிறது அதிகப்படியாக தூண்டிக்கிட்டே இருந்தால் கோபங்கிறது கட்டுக்கடங்காத அளவில் வந்துடும் சொல்லலாம். இது எதிராளியால் தாங்கிக்கவே முடியாதுங்க. பெரும்பாலுமே இந்த துலாம் ராசி அன்புகளுக்கு பரஸ்பர ஒரு மரியாதை அன்பு கொண்டிருக்கக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. அதுவுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே ஈர்க்கக்கூடிய வசி சக்தி இருக்கும். அதுவுமே எதிர்பாலினத்தவரை எல்லாரை விடமும் இவங்களுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த விஷயத்தையும் சரியாக திட்டமிடக்கூடியவங்களா இருப்பாங்க. சமன்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. காற்று ராசியாக இருக்கிறதால சில நேரம் பொறுத்த வரைக்கும் மனசுங்கிறது குழம்பிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் ஒரு சமரசம் செஞ்சு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு வரப்ப ஏகப்பட்ட குழப்பங்கிறது இவங்க மனசில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனாலுமே ஒரு அனுபவம் இல்லாத வயசில் கூட ஒரு தொழிலை நல்லபடியாக நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எவ்வளோ சிரமம் வந்தாலுமே இவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சாதகமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுன்னே சொல்லலாங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, அதுக்கு முன்னாடி துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய ஊர் என்ன, நீங்கள் என்ன மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேரை தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்களே, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அருமையான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதாக இல்லை. உங்களுக்கு இந்த நேரம் செலவு உண்டு. ஆனால் செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் எல்லாமே சாதகம் தான். கூடவே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய பாருங்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மறக்காமல் கடைபிடிக்க பாருங்கள். இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் போய் ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் இந்த வாலிப வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கண்ட திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். திருமண கனவு நனவாகும். திருமணத்துக்கு நல்ல வரணாமை கூட நேரம். ஒரு சிலருக்கு இந்த இளம் வயசுக்காரங்க எல்லாமே காதல் வாய்ப்பட்டிருப்பீங்க. அந்த காதல் திருமணத்தில் கை கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் திருமணம், கணவன் இழந்திருக்கக்கூடியவங்க, மனைவி இழந்திருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே இந்த நேரம் 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு திருமணம் சாதகமான முடிவை ஏற்படுத்தி தரும். வாழ்க்கை துணை மூலமாக மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து பணம் நகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். சொத்துக்கள் விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும். தாய் மாமன் வழியில் ஏற்பட்டது இந்த மனம் பேதங்கிறது இந்த நேரத்தில் மறைங்க. இந்த நேரம் தாய் மாமனுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசாபங்கிறது இருந்தாலுமே அதை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுன்னு நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொழில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உழைப்பு அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக லாபம் உண்டுன்னு சொல்லலாங்க. தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நிறைய மாற்றம் காத்திருக்குதுங்க. இந்த வம்பு வழக்குன்னு சந்திச்சவங்களுக்கு எல்லாமே இந்த வழக்குகள் தள்ளுபடியாகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கூடவே இந்த நேரம் கவனமாக இருந்துக்கங்க. பயணங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க. பயணங்களை தள்ளி வைக்கிறது தான் நல்லது. எந்த செயலையும் தடுமாற்றம் குழப்பங்கிறது இல்லாமலாம் இருக்காது. ஆனாலுமே இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதி சுக்கிரன் 6ல் உச்சம் பெற்று இருக்கிறது சின்ன சின்ன சங்கடங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் அஷ்டமாதிபதி 6ல் போய் நிற்கிறதால அங்கே கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். ராசிநாதன் பலம் உங்களுக்கு இருக்குதுங்க. இது ஒன்றே போதும். சகல விதமான நல்ல உயர்வு தரக்கூடிய வாய்ப்பு. பொருளாதார சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடிய வாய்ப்பு. ராசியோட பலம் அதிகமாக இருக்கிறதால குருவோட சுப பார்வையும் கிடைக்கிறதால இந்த நேரம் நல்ல முறையில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முடிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
முன்னேற்ற பாதை கண்டிப்பாக இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையும் பகை பாராட்ட வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒன்று பேசினா அது வேற ஒரு கோணத்தில் தப்பாக போய் முடியக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்கள். அப்படியே இந்த நேரம் பெருசுப்படுத்தினாலுமே நீங்கள் அதை இந்த நேரம் கண்டுக்க வேண்டாம். கொஞ்சம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். அதிலுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இந்த நேரம் கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரம் உங்கள் மேலே வீண் பழி சுமத்துக்கிறதுக்குனே நிறைய கூட்டம் காத்திருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போங்க. குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் மனஸ்தாபம் வரக்கூடிய நேரம் தான். இந்த நேரம் ஒரு சின்ன பிரிவாக இருந்தாலும் நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம். இல்லைன்னா நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் கவலைப்படணும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த நேரம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு பிடிக்க பாருங்கள். விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறதில்ல. இதுதான் உண்மை. கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. சனி செவ்வாயோட பார்வை இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் வாகன பயணத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுவுமே இரவு நேர பயணமாக இருந்தால் முற்றிலுமாக தவிர்க்க பாருங்கள். வீட்டில் மாலை நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து பெண் தெய்வ வழிபாடு, இந்த நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நல்லது. தீப ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சூரிய பகவானுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் விருச்சிக ராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஆசை வார்த்தைக்கு மயங்கிடாதீங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எதிர்பாலினத்தவர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் பொறுத்த வரைக்கும் பொருள் இழப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எதிர்பாலின வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சந்திரனோட நகர்வை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உதவியாக இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே நல்ல மட்டும்தான். உடம்புல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சின்ன சின்ன காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் யார் விரோதிகள் யாருன்னு இந்த நேரம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது இந்த விஷயத்தில் மட்டும். அதனால் கொஞ்சம் இந்த நேரம் எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அரசாங்க வகையில் கோடி ரூபாய் கொடுக்குறதா இருந்தாலும் எதிராக நீங்கள் செயல்பட்டுறாதீங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக தான் செயல்பட்டாகணும். புதனுடைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே இதை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. வேலைக்காக முயற்சி செய்கிறீங்களா, சாதகமான பலன் கிடைக்கும். தொழிலாளிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வருமானம் சிறப்பாக அமையும். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஊழியர்களாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அரசு அதிகாரிகளுடைய கோபங்கிறது இந்த நேரம் நீங்கள் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் பாருங்கள். அலைச்சலுங்கிறது கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான். வியாபாரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய நிலையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல கொஞ்சம் சிரமங்க. அதனால தான் கோபத்தை ஒதுக்கி தள்ளுங்க. இந்த நேரம் குடும்பத்தோட நலனில் குழந்தைகளோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். தேவையில்லாத விரோதங்கிறது எந்த இடத்துலையும் வேண்டாம். நிதானமாக செயல்பட்டாவே போதுங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய ஆச்சரியமே வரக்கூடிய நாட்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. இதனால் வரைக்கும் எந்த விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையாக சிக்கி தவிச்சிங்களோ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். கடன் சுமை குறையும். பல நாளாக பல பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. அது இல்லாமல் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சியால் மட்டும்தான் இந்த நேரம் நடக்கும். அதனால் முயற்சி செய்யுங்க. எல்லாமே நல்லபடியாக அமையும்னு சொல்லலாம். பிரச்சனை கண்டு பயந்து நீங்கள் தயங்கி போகிறத விட ஒதுங்கி போகிறத விட நேருக்கு நேர் நீங்கள் இந்த நேரம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இந்த நேரம் அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கையோட சமயோஜித புத்தியோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நண்பர்கள் விஷயத்தில் நிறைய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நண்பர்கள் வகையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். நல்ல நண்பர்கள் உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டால் மட்டும் நீங்கள் நெருங்கி பழகிறது நல்லது. கொஞ்சம் மனசுக்கு சரியில்லைனாலும் அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய நல்ல பேர் இது வரைக்குமே நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு தான் வரீங்க. எவ்வளவோ போராடி எதுலையுமே நீங்கள் முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றுக்கிட்டு தான் வரீங்கன்னு சொல்லலாங்க. நவகிரகங்களோட ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் முன்ன சொன்ன மாதிரி தான். எதிர்பாலின வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. குடும்பத்திலையும் சரி வெளியிடத்துலையும் சரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாகணும். மூன்றாம் நபர் பேச்சை அதிகப்படியாக நம்ப வேண்டாம். நண்பர்களோட குறியும் பெருசுப்படுத்தாமல் இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உடலில் இருந்துட்டு வந்து நோய் பாதிப்பும் படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் பகவானுடைய சஞ்சார சாதகமாக இருக்கிறதால வேலையை பொறுத்த வரைக்குமே கவலைப்பட வேண்டாம். நல்லபடியாக நடக்கும். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். ஒரு இடத்த வாங்குறீங்கன்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே நிறைய மாற்றம் கிடைக்க போகுது. எந்த விஷயத்துலையுமே இந்த திங்கக்கிழமை நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான நாட்கள் தான். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரமும் பார்வை சாதகமாக இருக்கிறதால கேது லாபசானத்தில் இருக்கிறதால வருமானம் சிறப்பாக இருக்கும்.
தொழில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டும் புதிய முயற்சி தவிர்க்க பாருங்க, மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாக்கிய குருவால கனவு நனவாகும். திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். வருமானம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி அந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை நாட்களில் புதிய முயற்சி செய்ய வேண்டாம், மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாட்டு கேட்குறது, பாட்டு பாடுறது பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இயற்கையாகவே இந்த பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் உண்டுங்கிறது தான் உண்மை.